கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் உள்ளங்கள் உண்மையாகவே ஒரு நன்மையுள்ள ஒரு நன்றி உள்ள உள்ளத்தோடு இந்த காலையில் ஆராதிக்க வந்திருக்கீங்க? தேவன் நமக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். கர்த்தர் நல்லவர். வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவன் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்த பாதையில் எண்ணி பார்க்கும்பொழுது நம்ம உள்ளங்களும் நம்முடைய இல்லங்களும் நம்முடைய எல்லா குடும்பமும் நம்முடைய சபையும் இது எல்லாம் ஒரு நமக்கு தேவன் கொடுத்த என்னது? ஒரு தெய்வீக குடும்பம். இந்த குடும்பமாக தேவன் நம்மளை ஒரு புது இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஒரு புது துவக்கத்தை தேவன் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாவற்றும் தேவன் இந்த வருஷம் இப்படியே முடிஞ்சிருந்து நம்ம நினைக்கும் பொழுது தேவன் அது மத்தியில் ஒரு புதிய காரியத்தை நம் கண்கள் காண செய்திருக்கிறார். வேத வசனம் இப்படியே சொல்கிறது, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண்கள் கண்டதும் இல்லை, நம் காதுகள் செவிகள் என்ன பண்ணவும் இல்லை, கேட்டதும் இல்லை, நம் இதயத்தில் அது தோன்றவும் இல்லை என்று தேவ வசனம் சொல்கிறது. அப்போ இந்த சபை மூலமாகவே தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதற்கு இந்த சபையே ஒரு சாட்சி. ஆமென். இந்த சபைக்கு வந்திருக்கிற நம்மையும் தேவன் அவ்விதமாகவே ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு 10 நாள் இருக்கு. யாரும் சோர்ந்து போயிட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்க ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் அது விடவே மாட்டார். அது இப்பொழுதே நன்றியோடு ஆண்டவரே நம்ம பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவோம். மற்ற சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்ல தெரிந்த ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, உள்ளம் நிறைவோடு உமக்கு நன்றி சொல்ல இந்த காலையில் வந்திருக்காப்பா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சேர்த்து சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. எங்கள் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சேர்த்து சொல்லுவோம். நன்றி. ஆமென். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி. கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி
மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே, வாய்களை திறந்து சொல்லுவோமே. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுத்த செய்தி, ஏந்தி நின்ற எங்கள் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய், விசுவாசத்தோடு ஏந்தி நின்ற எங்கள் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு, அதற்கு நன்றி உமக்கு நன்றி. இயேசுவே நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆமென். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி இயேசுவே. ஆமென். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஒரு விசை நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆமென். நீங்களாம் சந்தோஷமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. உண்மையிலே உங்களுக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த காலவேளையில்? தேவன் நம்மளை எதிர்பார்ப்புக்கு மேலாக நன்மை செய்திருக்கிறார். நம் நினைவுக்கு எட்டாத காரியத்தை தேவன் இந்த காலவேளையில் நமக்கு செய்திருக்கிறார். நியூ இயர் சர்வீஸ் நம்ம பல இடத்துல தான் இருப்பு நடந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு காரியத்தை சடுதியாக எல்லாவற்றையும் மாற செய்து நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை சேர்ந்து மகிழ பண்ண செய்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம கண்கள் காண அவர் செய்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சடுதியாக சில காரியம் நிகழும் போது நம்ம கண்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ளவர்களாக இன்றைக்கும் இருக்க அந்த உள்ளம் நமக்கு வேண்டும், நம்ம வாழ்க்கையை நம்ம கேட்க வேண்டும். ஆமென். ஒரு அழகான பாடல். நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லை. இஃப் மைனர். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. எல்லாரும் வாயிலை திறந்து பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது
என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, இயேசுவே மரணமும் கூறெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு. சேர்ந்து சொல்லும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், அந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போகவில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. வாயிலை திறந்து அறிக்கைவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை இம்மட்டுமாய் அவர் நடத்தி வந்திருக்கிறாரோ அந்த நாளிலும் அவர் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். கடும் பிரச்சனைகள் மத்தியிலும் துன்பங்கள் மத்தியிலும் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக அவரை நடத்தி வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்க ஆவிக்குரிய இஸ்ரவேலரையும் அவரே நம்மை இம்மட்டுமாய் நடத்த பண்ணுகிறார். நம்ம இந்த வருஷத்தை கடந்து திரும்பி பார்க்கும் பொழுது ஆரம்பித்த நாள் முதல் இம்மட்டுமாய் எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள், எவ்வளவு அவருடைய கிருபை நம்மளை இம்மட்டுமாய் தாங்கி வந்திருக்கு. நினைத்து பார்க்கும் நம்ம உள்ளம் நன்றி உள்ள அப்படி பொங்காமல் இருக்கவே இருக்காது. ஆமென். இந்த அழகான பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஆகையால் பயமில்லை பயமில்லை பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லை. இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான்
நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. எல்லோரும் வாய்களை திறந்து உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு, நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. சேர்ந்து சொல்லுவோம், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எம் சார்பில் கர்த்தருண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் விசுவாசத்தோடு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். நம்மை நடத்திடும் தேவன் நம்மோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. இரு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக உனக்காக யுத்தம் செய்யும் தேவன். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, இயேசுவே அல்லேலூயா. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை இப்பட்டுமாய் நடத்தி வந்தாரு. உலகில் நன்றியோடு சேர்ந்து சொல்லுவோம், பயமில்லையே அப்பா, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார். கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு, ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் எம்மோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால். எத்தனை பேர் உங்களுக்கு தேவன் துருகமாயிருக்கிறார்? சேர்ந்து சொல்லுவோம், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, இயேசுவே பயமில்லை.
நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. அல்லேலூயா. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஆமென். இன்னும் ஒரு பாடலை கூட பாட போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று பாட போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. தேவன் இம்மட்டுமாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். சுகத்தோடு பலனோடு ஜீவனோடு நம்ம சமூகத்தில் ஒரு குடும்பமாக வந்து அவர் ஆராதிக்க நமக்கு செய்திருக்கிறார். ஆண்டவரே, இதுவரையும் நம்பினதை காட்டிலும் இன்னும் வரப்போகிற ஆண்டில் நான் இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாக ஆண்டவர் உண்மை நான் நம்பிக்கை வைக்க போகிறேன். இன்னும் அதிகமாக உண்மை விசுவாசிக்க போகிறேன். இன்னும் அதிகமாக உண்மை நேசிக்க போகிறேன். நான் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்துக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் நீர் மாத்திரம்தான். உண்மை மாத்திரமே என் நம்பிக்கை, முழு நம்பிக்கை வைத்திருக்க போகிறேன். அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். 100க்கு 100 நான் உண்மையை நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, என்னை உயர்த்தி வச்சிடுங்க. எத்தனை பேருக்கு இந்த பாடல் வரிகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி நிகழ வேண்டும் ஆசைப்படுறீங்க? மனிதர்கள் முன்பாக நம் தலையை உயர்த்தினாரு, சத்துருக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாரு. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷத்தோடு விடுதலையாக நம்ம தேவனை ஆராதிக்கும். நான் விசுவாசிக்கிற தேவனோட ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நான் விசுவாசிக்கிற தேவனோட ஆவியானவர் இங்கே உண்டு, நம்மத்தில் அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஆகையால் விடுதலையோடு கூட பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்பிடுவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. சென்று சொல்லும் உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு விசுவாசிகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் புகலிடமே. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, நன்மையை தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இன்றைக்கே தந்திடுங்க. உம்மைத்தான், ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு ஒரு விஷயம் கூட. உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம்
அற்புதம் செய்திடுங்க அதிசயம். வாயிலை திறந்து சொல்லுவோம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். கரங்களை தட்டி அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் அற்புதம் செய்திடுங்க, அழுத்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி ஒரு விசை கூட. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவை நம்பி வந்திருக்கிற இந்த காலவேளையில் அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஓ உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி நல்ல விடுதலையோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ள ஆண்டவர். ஆமென், ஆமென். எத்தனை பேர் இந்த கால வேளையில் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க முழு இருதயத்தோட முழு பலத்தோட தேவனை துதிக்க விரும்புறீங்க? அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். அப்படியே நாம் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் நல்லவர். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. ஓ உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. எத்தனை பேர் இந்த காலவெளியில் ஆண்டுடைய சமூகம் அது இன்பமானது, அது மேலானது. அது தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு அது இன்பமானது. தேங்க்யூ, ஹல்லேலூயா. உம் சமூகம் அப்படி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி போகிறோம். உம்முடைய சமூகம் எவ்வளவு இன்பமானது.
ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது எவ்வளவு மேன்மையானது. ஓ உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கிறே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கிறே. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். மறுபடியும் சொல்லுவோம், என் உதடு உம்மை துதிக்கும், Thank you Lord, ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம், உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீதானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, உம்மில் தான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று, நான் தாகம் கொண்டே. என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு. அப்படியே கைகளை உயர்த்தி உம்மை துதிக்கும், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, என் உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது.
சொல்வோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், என் நாவு கர்த்தரை அறிக்கை செய்யும். அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். இந்த வருஷத்தின் இறுதி நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நமக்கு பாராட்டின தயவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நான் ஆண்டவரை துதிக்காம இருக்க முடியாது, நான் ஆண்டவரை உயர்த்தாம இருக்க முடியாது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை நான் பாடாம இருக்க முடியாது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் நான் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு சரணம் எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்தாரா ஆண்டவர்? உங்க குடும்பத்துக்கு நன்மை செய்தாரா? இந்த வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தா இன்னைக்கு நம்ம நிற்கிறது ஆண்டவருடைய கிருபை. நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி விடுதலையோட விடுதலையோட என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரப்பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரப்பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு தானே ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு தானே ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நல்ல கைத்தடி சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா.
செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என் கர்த்தர் செய்த என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நல்ல கைத்தடி சொல்லுவோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நல்ல கரங்களை தட்டி எண்ணில்லா நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எண்ணில்லா நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் ஒன்று சேர்ந்து கை உயர்த்தி ஆராதனை, 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 சொல்லுவோம் ஆராதனை, 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 அன்பர் இயேசு, அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாய் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் வீரர் காயம் ஆற்றவே. ஆராதனை, ஆராதனை,
ஆவியானவரே நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்தும். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்தி இருக்கிறீர். அதிசயங்களை காண்பதற்கு உதவி செய்திருக்கிறீர். தொடர்ந்து மீதியான நேரங்களை, ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், 43ஆம் அதிகாரம், அதன் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறேன். நம்ம எல்லாருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட, தியானிக்கிற, வாசிக்கிற ஒரு வேத பகுதி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஒருவேளை நினைக்கலாம், புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது, புதிய ஆண்டு துவங்கும் பொழுது ஒருவேளை இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்திருக்கலாமே, நமக்கு கொடுத்திருக்கலாமே. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை எந்த நேரத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிறவர், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, நான் ஒரு புதிய துவக்கத்தை நான் உனக்கு செய்ய விரும்புகிறேன்.
கடந்த காலங்கள், கடந்த வருஷங்கள், கடந்த நாட்கள், கடந்து போன காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது அநேக வருத்தங்கள் நமக்கு ஏற்படுகிறது. என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு, என் குடும்பத்தில் இப்படி நடந்துட்டு, என் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்துட்டு, என்னுடைய தொழிலில் இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு, என் வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு, இப்படியெல்லாம் எனக்கு நடந்திருக்க கூடாது என்று நம்ம வருத்தப்படுகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம வருத்தப்படுகிற காலங்கள், வருத்தப்படுகிற நாட்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புகிறார். நீ வருத்தப்பட வேண்டாம், கடந்த காரியத்தை குறித்து நான் ஒரு புதிய காரியத்தை உனக்காக செய்ய போறேன். நான் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஒரு புதிய நிலைகளுக்குள்ளே நான் உங்களை நடத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய துவக்கம். இந்த ஊழியத்திற்கு மட்டுமல்ல இந்த புதிய துவக்கம், நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த புதிய துவக்கத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை நான் வேகமாய் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எதில் ஒரு புதிய துவக்கம் நமக்கு உண்டாக போகிறது, எப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு புதிய துவக்கம் நமக்கு கிடைக்க போகிறது என்று ஒரு 3 காரியத்தை நம்ம வேகமாக தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் சில வசனங்களை. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். நான் குயவன் வீட்டிற்கு போனேன், அவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அவர் சொல்றார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள், எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ அப்படின்னு சொல்றார். அங்கே போன உடனே என்ன பார்க்குறான்னு கேட்குறார். இங்கே ஒருத்தன் கையில் மண்ணை வச்சு மண்பாண்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காயா? அப்படியா, மண்பாண்டம் செய்து கொண்டிருக்கிறானா? சரி, நீ கொஞ்சம் கவனிச்சு பாரு. அவன் கையிலே அந்த வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் கெட்டு போயிற்று. இப்படி சொல்லலாம், உடைந்து போய்விட்டது. மண்பாண்டம் உடைந்து போய்விட்டது. நம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு பொருள், நம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு மண்பாண்டம் அருமையானவர்களை கெட்டு போய்விட்டது என்றால், இல்லாவிட்டால் ஒரு பொருள் உடைந்து போய்விட்டது என்றால், நாம் முதலாவது செய்கிற வேலை என்ன தெரியுமா? அதை அப்படியே எடுத்து எறிந்து விடுகிறோம். இதான் உடைஞ்சு போச்ச, இது என்ன நமக்கு ஆகாது, இது உடைந்து போன பாத்திரம், இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, இது உடைந்து போன பாத்திரம், இது நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம். உடனே சொல்லுவோம், அதை எடுத்து குப்பையில் போடு, அதை எடுத்து தூக்கி எறிந்து விடு என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? அந்த குயவனோ கெட்டுப்போன மண்பாண்டத்தை இது ஆகாது என்று தூக்கி எறியாமல் அதை மறுபடியும் அணைகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? நன்றை கவனியுங்கள். உலக மனிதர்களின் கரத்தில் இருக்கிற ஒரு பாண்டம் கெட்டுப்போனால், ஒரு பொருள் கெட்டுப்போனால் தூக்கி எறிந்து விடுகிறோமே. ஆனால் இந்த குயவன் என்ன செய்கிறார்? தூக்கி எறியாமல் மறுபடியும் அதை வணைவதற்கு, அதை சரிப்படுத்துகிறதற்கு முயற்சி செய்கிறார் என்றால், நம்முடைய பரம குயவனும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். நாம் எத்தனையோ நேரத்தில் தேவனுடைய கரத்தில் இருந்த நாம் உடைக்கப்பட்டோம். ஏதோ ஒரு காரியம் நம்மை உடைத்தது. அன்றைக்கு தேவனுடைய தோட்டத்தில் இருந்த ஆதாம் ஏவாள் தேவனால் கரத்தினால் உருவாக்கப்பட்டவன். அன்றைக்கு ஆண்டவர் ஒரு குயவன், அவன் ஒரு மண்பாண்டம். கவனிங்கள், அவர் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி அவனை உருவாக்கினார். அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். அவர் அன்னைக்கு குயவன். இது மண்பாண்டம். ஆதாம் ஒரு மண்பாண்டம். ஒரு காலத்திலே அப்படி இருந்தவன், தேவனோடு உறவிலே, தேவனுடைய பாதத்திலே இருந்தவன், ஒரு நாள் உடைக்கப்படுகிறான். எப்படி? பிசாசு அவனை வஞ்சித்தான், பொய்யை சொன்னான், பொய்யானவைகளை சொன்னான்,
அருமையானவர்களே, அந்த பொய்க்கு கீழ்ப்படிந்து தேவ கட்டளையை மீறி தேவ வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க முடியாமல் கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம்தான், தேவனுடைய கையிலே உபயோகமான பாத்திரம்தான் இப்போ உடைக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு தருணம் கொடுக்கிறார், தேடி வர்றாரு. ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டப்பா, நீங்கள் சொன்னது காரியத்தை நான் கீழ்ப்படியாமல் தப்பு பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்க முடியும். ஆனாலும் அவன் அதற்கு உடன்படவில்லை. ஆண்டவர் அவனை தூக்கி எறிஞ்சாரா? நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைக்கப்பட்ட இடத்திலே ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. உடைக்கப்பட்ட இடம், தன் கையில் இருக்கிற பாத்திரம் உடைக்கப்பட்டு விட்டது. அது ஆகாதுதான், அது பயன்படுத்த முடியாதது, அது தேவையற்றது தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. ஆண்டவர் ஒருவேளை நம்மை பார்த்து இது உடைஞ்சு போன பாத்திரம், இது கெட்டு போன பாத்திரம், இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படி நினைச்சிருந்தா நம்மளை அப்பவுமே என்ன செஞ்சிருப்பாரு? தூக்கி போட்டிருப்பாரு. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்திருக்க முடியாது, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது, தேவ வல்லமையை பார்க்க முடியாது. ஆனாலும் தேவன் மறுபடியும் அவர் நம்மளை உருவாக்கினார். நம்ம எங்க உடைக்கப்பட்டோமோ அந்த இடத்திலே தேவன் துவங்கினார். எந்த இடத்தில் உடைக்கப்பட்டவர்களாய் நின்றோமோ அந்த இடத்தில் தேவன் ஒரு துவக்கத்தை கொடுக்க ஆரம்பித்தார். உடைவு கீழ்ப்படியாமையினால் வந்தது. இயேசுவோடு கூட இருந்த ஒரு சீஷன், இயேசுவோடு கூட நடந்த ஒரு சீஷன், பண ஆசையினால் அவனுக்கு ஒரு உடைவு வந்து விட்டது. இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் அவன் உருவாக்கப்படுவதற்கு சமயம் இருந்தது, வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவன் அதற்கு கீழ்ப்படியவில்லை. பல நேரங்களில் உடைக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் ஸ்தோத்திரம், மறுபடியும் தேவன் கரத்தில் எடுத்து பயன்படுத்த முடியும். இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்க, நான் ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். சபைக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டாகிறது, ஜனங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டாகிறது. எங்கே தெரியுமா? உடைக்கப்பட்ட இடத்திலே ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு உடைவு, என் ஜெப வாழ்க்கையில் ஒரு உடைவு, என் பரிசுத்தத்தில் ஒரு உடைவு, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் உடைவு. திருவிருந்து எடுத்து எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது. உடைவு. மனசாட்சி சொல்லுகிறது, நீ தப்பு பண்ணி இருக்கிற, நீ பாவம் செய்கிற, நீ எப்படி திருவிருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. உடைவு. இந்த உடைவெல்லாம் கர்த்தர் இந்த காலவெளியிலே சரிப்படுத்த விரும்புகிறார். ஆவிக்குரிய நிலைகளில் ஒரு உடைவு இருக்குமானால், ஆமென், பயன்படுத்தப்பட முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மறுபடியும் உடைக்கப்பட்ட இடத்திலே நான் துவங்க விரும்புகிறேன். அதை வேறே பாத்திரமாக வணைந்து மறுபடியும் அதை பயன்படுத்துகிறது. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்கள். இந்த காலவெளியிலே சொல்லுங்கள், உடைக்கப்பட்ட இடத்திலே ஒரு துவக்கம் உண்டாக போகிறது. எதில் உடைவுன்னு எனக்கு தெரியல, எந்த நிலையில் உடைந்திருக்கிறேன் எனக்கு தெரியாது, ஆவிக்குரிய நிலையில் எந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். இந்த காலவெளியில் ஆவியானவர் சிலரை சரிப்படுத்த போகிறார். ஆவியானவர் சிலரை பக்குவப்படுத்த விரும்புகிறார். மறுபடியும் ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். மறுபடியும் தம்முடைய ஆவியை அவர்களுக்குள் அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது நடக்கும். இரண்டாவது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அதன் 18ஆம் வசனத்தை படியுங்கள். 37:18. அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்கள் பக்கத்தில் சமீபமாய் வரும் முன்பே அவனை கொலை செய்ய சதியோசனை செய்தார்கள். கவனிங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையை முடிக்க நினைக்கிற சகோதரர்கள். யோசேப்பு தேவனோடு நடக்கிற மனுஷன். யோசேப்பின் மேல் தேவ கிருபை இருந்தது, யோசேப்பின் மேல் தேவ வல்லமை இருந்தது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். வாலிப நாட்களிலே தேவனோடு நடக்கிறவனாய் இருந்தான். அப்படி தேவனோடு நடக்கிற தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது பாருங்க. அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அது ஒரு கிருபை. ஆண்டவருக்கு சிலருக்கு கொடுத்த ஒரு கிருபை என்னன்னா, சில காரியங்களை சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் தெரியப்படுத்துவார். சிலருக்கு ஜெபிக்கும் போது வெளிப்பாடுகள் கிடைக்கும், சிலருக்கு
தூங்கும்போது வெளிப்பாடுகள் கிடைக்கும். நான் சொல்கிறது சர்ச்சில் தூங்கும்போது இல்லை, வீட்டில் தூங்கும்போது. ஆமென், அல்லேலூயா, தோத்திரம். சர்ச்சில் தூங்கும்போது தேவதூதரை கண்டேன், சிறகுகளை அடித்து கொண்டு தான் நான் நம்ப மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சில் தூங்குறவங்களுக்கு ஆண்டவர் அப்படிலாம் என்ன செய்ய மாட்டார், வெளிப்பாடு கொடுக்க மாட்டார். ஜெபம் பண்ணும்போது வெளிப்பாடு கிடைக்கும், ஜெபம் பண்ணும்போது தரிசனம் உண்டாகும், ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அப்போ சிலருடைய வாழ்க்கையில் தேவன் சிலருக்கு சொப்பனத்தின் மூலமாய் சில காரியங்களை தெரியப்படுத்துகிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்த கேட்கறதுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவ சமூகத்தில் நாங்கள் குடும்பமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு கடினமான ஒரு காரியம்தான். கிடைச்சா நல்லா இருக்குமே, ஏன்னா இதுக்காக 1 வருஷம் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கோம். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனைவி ஒரு சொப்பனம் பார்த்து சொல்கிறாங்க. என் மனைவி ஒரு சொப்பனம் பண்ணிட்டா அப்படியே நடக்கும். ஆமென். அது நிறைய பார்ப்பாங்க, ஆனால் நடக்கும். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சொப்பனம் சொல்கிறாங்க, அந்த இடம் நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. அந்த இடம் கொடுக்கப்படும் பொழுது நம்ம ஒரு கார்டு அடிக்கிறோம். அந்த கார்டு அடித்து அதில் கூட்டங்களின் விவரங்கள் எல்லாம் நம்ம அதில் எழுதியிருக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு வசனம் எழுதியிருக்கிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இது அவங்க பார்த்த சொப்பனம். அல்லேலூயா. அதனால கண்டிப்பாக கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி பாப்பா ஜெபம் பண்ணுவோம், சரி கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை செய்வார் என்று ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதே போல அருமையானவர்களை, கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின்படி பேச ஆரம்பித்த பொழுது எந்த தடையும் இல்லாமல் அனுகூலமான காரியங்களை அதை கர்த்தர் நமக்கு அதை வாய்க்க பண்ணினார். அது மாதிரியே கார்டு அடித்தோம், வச்சிருக்கோங்க, தருவோம் உங்களுக்கு. அது மாதிரியே அதில் போட்டிருக்கோம், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னு அந்த வசனத்தையே மேலே நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஆண்டவர் சில நேரங்களில் தமது திட்டத்தை ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்துகிறதற்கு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காணாம போனான்னு சொப்பனை பார்ப்பாங்க, இது கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் சொல்கிறேன்னா, சில விஷயங்களை ஆவியானவர் நமக்கு இப்படி காண்பிப்பார், சில விஷயங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த காரியம் இப்படி நடக்கும், இந்த காரியம் இப்படி சம்பவிக்கும். அது தப்பு கிடையாது, அது தவறு கிடையாது, தவறு என்று சொல்லவில்லை. ஆண்டவர் காண்பிக்கிற ஒவ்வொரு சொப்பனம் தெளிவுள்ளதாக இருக்கும், அதில் குழப்பம் இருக்காது, அதில் தடுமாற்றம் இருக்காது, அது ஒரு மாதிரி வளவளவளவளான்னு அப்படிலாம் இருக்காதுங்க. தேவன் காண்பிக்கிற காரியம் தெளிவாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ யோசேப்பு கண்ட சொப்பனம் தெளிவுள்ள சொப்பனம். எல்லா கதிர்களும் வணங்கி நிற்கிறது, என் கதிர் மட்டும் நிமிர்ந்திருக்கிறது. ஏற்கனவே தகப்பன் இந்த யோசேப்பின் மேல ரொம்ப அன்பு வச்சு யாருக்கும் கொடுக்காத ட்ரெஸ்ஸை இவனுக்கு கொடுத்துருக்கிறார், பல வர்ண அங்கி. இவன் மேல அப்படி ஒரு 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 பாசம், ஒரு அன்பு அவன் மேல இருக்குது. அவர் செய்யறது தப்பு தான், மற்றவனுக்கு செய்யாததெல்லாம் இவனுக்கு செய்கிறார். அதனால அவர்களுக்கு இன்னும் இவர்கள் மேல் கோபம். இந்த யோசேப்பின் மேல ஏன் இவ்வளவு பாசம், ஏன் இவ்வளவு பாசத்தை வச்சிருக்காரு, அவனுக்கு மட்டும் இப்படி பலவரம் அங்கேயெல்லாம் தச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கத்தில் கோபம். அந்த கோபத்தின் நடுவிலே இப்படி ஒரு சொப்பனம். இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே கோபம் உச்சகட்டம் ஆயிற்று. கோபம் எப்போ உச்சகட்டம் வருதோ அப்போ தவறான முடிவுக்குள்ள போயிடும். என்ன சொல்றாங்கன்னா, இவனை கொலை செய்து விடுவோம், இவன் வாழ்க்கையை முடித்து விடுவோம். இவன் வாழ்க்கையை முடித்து விட்டால் இவன் கண்ட சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்க்கலாம். இவன் கண்ட சொப்பனம் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளை. இப்படிப்பட்ட ஒரு சவாலோடு இவன் வாழ்க்கை முடிந்து போகுமோ, முடிந்து போன ஒரு நிலை. ஒரு பக்கம் கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே இது நடந்து விடுமோ, அவனை தூக்கி குழியில தூக்கி போடுறாங்க. யோசேப்பு கூட நினைச்சிருப்பா, நம்மளை எல்லாரும் சேர்ந்து குழியில தூக்கி போட்டுட்டானே, நம்ம கதை இதோட முடிஞ்சிருமோ. ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கே முடிவு இருக்கிறதோ அங்கே தேவனுடைய துவக்கம் இருக்கிறது. மனுஷனுடைய முடிவு எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய துவக்கம் இருக்கும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சிருக்கலாம், இந்த காரியம் இதோட முடிஞ்சிரும், இந்த வேலை இதோட முடிஞ்சிரும், இந்த காரியம் இதோட முடிஞ்சிரும். உங்க காது கேட்க சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனிமே எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில் சொல்றாரு, மனுஷன் முடிந்தது என்று சொல்லும் பொழுது தேவன் அதே இடத்தில் இருந்து துவங்குகிறார்.
இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்கள் காரியத்திலே ஒரு துவக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உடைந்து போன இடத்தில் மட்டுமல்ல, முடிந்து போன இடத்திலும். எதுவுமே நமக்கு முடிந்து போகவில்லை. மனுஷனுடைய பார்வையிலே முடிந்தது என்று சொல்லலாம். உங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி மருத்துவம் சொல்லும், உங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சுதுமா, என்ன எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போறிய தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் அல்ல உனக்கு ஜீவனை கொடுத்தது, அவர்கள் அல்ல அவருடைய கரத்தில் வைப்பது, பரலோகத்தின் தேவன் அவருடைய கரத்தில் அவருடைய பிள்ளைகளை வரைந்து வைத்திருக்கிறார். அப்படியே உள்ளம் கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் சித்தம் இல்லாம, அவர் திட்டம் இல்லாம, அவர் நோக்கம் இல்லாமல் எதுவும் தேவ பிள்ளைகளுக்கு நடப்பதில்லை. இன்னைக்கு ஒரு புதிய துவக்கம் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? முடிஞ்ச இடத்துல கர்த்தர் இன்னைக்கு துவங்கி விடுறார். இதுக்கு நீ 1ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த வருஷத்துக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னைக்கே அது நடக்குது, இது இன்னைக்கே நடக்குது. எங்க முடிவுன்னு கோடு போட்டாங்களோ, எங்க முடிஞ்சு போதுன்னு சுவர் வச்சாங்களோ, எங்க முடிஞ்சு போனதுன்னு சவால் விட்டாங்களோ, அதே இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு துவக்கத்தை இந்த காலவெளியில தொடங்கி விடுகிறார். அவர் துவங்கினால் நடக்கும். அவர் தொடங்கினால் ஓடிக்கிட்டே இருப்போம். அவர் தொடங்கினா ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். அவர் தொடங்கினா காரியம் வாய்க்கும். அவர் தொடங்கினா நன்மை நடக்கும். முடிந்ததில் ஒரு துவக்கம். யோபினுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொன்னார்கள். குடும்பத்தார் சொன்னார்கள், ஏன்மா அவன் பிழைக்க மாட்டான், அதான் சரீரம் முழுவதும் வியாதியா இருக்கானே, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதியா இருக்கானே, இழுத்துக்கிட்டு வேற கிடக்குது, இனிமே அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. எத்தனையோ இழுத்துட்டு போனதெல்லாம் இன்னைக்கும் ஜீவனோட இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. இல்லை கடைசியாக பிள்ளைய பார்த்துட்டா உயிர் போயிரும்பாங்க. அப்போ தான் ஜீவம் வரும் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க அருமையானவர்கள், யோபின் வாழ்க்கைகளை முடிந்தது. உலகம் சொன்னது முடிஞ்சிச்சு, குடும்பத்தார் சொன்னாங்க முடிஞ்சு போச்சு, சமுதாயம் சொன்னது யோபின் காலம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சொன்னார், நீ சொல்றதுக்காக யோபின் வாழ்க்கை முடியலப்பா, இனிமேதான் அவனுக்கு ஆரம்பமே இருக்கு. அல்லேலூயா. இழந்ததெல்லாம் 2 மடங்கா கொடுத்து நான் துவங்கி மறுபடியும் அதே ஆட்களுக்கு முன்பாக, அதே சமுதாயத்துக்கு முன்பாக, அதே இடத்தில் அவன் தலையை நான் உயர்த்தி நான் ஆசீர்வதிக்க போகிறேன். முடிந்த இடத்தில் துவங்கினார். நகோமியினுடைய வாழ்க்கையில் முடிந்தது என்று சொன்னார்கள். இன்னும் அவ்வளவுதான், வாழ்க்கையில் அவளுக்குள்ள முடிவெடுத்தாள், ஐயோ மாறா கசப்பு, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. முடிந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. வாழ்க்கை முடிந்தது என்று சொன்னார்கள், அந்த வாழ்க்கைக்குள் தேவன் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே பயணம் முடிந்தது என்று சொன்னார்கள். 27 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர்கள் ஆரம்பித்த பிரயாணம், அவர்களுடைய பயணம், எல்லாரும் நினைத்தார்கள் காற்றும் பெரும் மழையும் அடித்துக்கொண்டே இருக்கிறது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. அங்க ஒரு முடிவு. பவுல் இருக்கிறாரு, மாலுமி இருக்காங்க, ஜனங்கள் இருக்காங்க, பிரயாணம் போயிட்டு இருக்கு, காற்றின் போக்கில் போறாங்க. ஈரக்குழிதன் காற்று அடிக்குது, பெருங்காற்று அடிக்குது, மழை பெய்யுது, புயல் அடிக்குது, கரை போய் சேர முடியாது. என்ன, நம்முடைய பயணம் இதோட முடிந்து போய்விட்டதோ? எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, அவ்வளவுதான், இந்த கடலோடு நம்முடைய பயணம் முடிந்து போகுமோ? ஆண்டவர் தேவ மனுஷனை அதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவன் எழும்பி சொல்றான், முடிஞ்சுதுன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் ஏற்கனவே எனக்கு சொல்லித்தான் விட்டாரு, இப்படிலாம் பிரச்சனை வரும், ஆனால் ஒன்றும் நடக்காது, காரியம் சரியாத்தான் இருக்கும், என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பயணம் முடியவில்லை, தொடங்கும். உங்க பயணம் முடியலைங்க, முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்சதுன்னு சொல்றாங்களா? கர்த்தர் சொல்றார், பயணத்தை நான் மறுபடியும் துவக்கி விடுகிறேன். ஹல்லேலூயா. 27ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். ஆமென். எசேக்கியேல் 37:14 சொல்லுகிறது, அவர்கள் முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். உலர்ந்து போன எலும்புகளாய் எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அற்புண்டு போனோம், நாங்கள் மடிந்து போகிறோம் சொல்லுகிறார்கள் இஸ்ரவேலர்கள். எங்கள் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று, முடிந்தது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், முடியவில்லை, என் ஆவியை அவர்களுக்குள்ளே அனுப்புவேன், அவர்கள் உயிரடைவார்கள்,
அவர்கள் சேனைகளாய் எழும்புவார்கள். அவர்கள் சேனைகளாய் எழும்புவார்கள். எங்கெல்லாம் மனிதர்கள் முடிந்தது என்று சொன்னார்களோ அங்கெல்லாம் தேவன் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே தொடங்குகிறது, இப்பொழுதே தொடங்குகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். உடைக்கப்பட்ட இடத்தில் ஒரு துவக்கம், முடிந்து போன இடத்தில் ஒரு துவக்கம். மூன்றாவது, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவேல் 2:25 வாசிப்போம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பின வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் திரும்ப தருவேன். அல்லேலூயா. இங்கே சொல்ற தம்முடைய ஜனங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது, இந்த நன்மை இருந்தது, இந்த ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் ஒரு சாபம், ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை கிளி, பச்சை புழு இதையெல்லாம் உங்க பலனை அழிச்சு போட்டுச்சு. நீங்க அனுபவிக்க வேண்டியதை, நீங்க சுதந்திரிக்க வேண்டியதை, நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதை அழித்து போட்டு விட்டது. அது ஒரு வாதை, அது ஒரு வாதை. இப்ப கர்த்தர் சொல்கிறாரு, இனி வெட்டுக்கிளிகளோ முசுக்கட்டை பூச்சிகளோ பச்சை புழுக்களோ உன் ஆசீர்வாதத்தை அழிக்க முடியாது. ஏனென்றால் அழிக்கப்பட்டது திரும்பவும் தளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா. எங்கே நம்முடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அழிந்து போனதோ அழிந்து போன இடத்தில் ஒரு துவக்கம். உங்க நன்மையை வாதைகள் அழித்ததா, வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்கள் தின்று போட்டதா, நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி அந்த ஆசீர்வாதத்தை யாரோ ஒரு நபர், யாரோ ஒரு காரியம் உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதா? இதெல்லாம் என்னை விட்டு போயிற்று, அழிஞ்சு போயிட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு பிரயாசப்பட்டேன், இப்ப எல்லாம் என்னை விட்டு போயிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய துவக்கம் உங்க ஆசீர்வாதத்தில் உண்டாக போகிறது. இனி சத்துரு உங்கள் நன்மையை பட்சிக்க முடியாது. பச்சை புழு ஆசீர்வாதத்தை அழிக்க முடியாது. வெட்டுக்கிளி உங்க ஆசீர்வாதத்தை அழிக்க முடியாது. அழிக்கப்பட்ட இடத்திலே இன்றைக்கு ஒரு துளிர்வு, இன்றைக்கு ஒரு துளிர்வு. நல்ல கையை தட்டி விசுவாசம் இருந்தா கர்த்தர் இன்னைக்கு அதை செய்ய போறாரு. ஒரு துளிர்வு இன்னைக்கு வரப்போகுது. க்ளோரி, க்ளோரி, ஹல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். எங்க தெரியுமா? அழிஞ்சு போன இடத்துல. மனுஷன் உங்களை பார்த்து அழிஞ்சு போயிட்டு சொல்றானா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, துளிர்வு வரப்போகுது. அதே ஆசீர்வாதம் திரும்ப தருவேன். எதை இழந்தாயோ அதை திரும்ப தருவேன். எது உன் கையை விட்டு போச்சோ அது திரும்ப கிடைக்கும். எது உன்னை விட்டு விலகி போச்சோ அது திரும்ப கிடைக்கும். எதை நீ அனுபவிக்க கூடாதபடி சத்துரு தடை பண்ணி வச்சிருந்தானோ அதை கர்த்தர் உன் கையில திரும்ப கொடுப்பாரு. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். இந்த காலவெளியில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புதிய துவக்கம். உடைக்கப்பட்ட இடத்தில் ஒரு துவக்கம், முடிந்து போன இடத்தில் ஒரு துவக்கம், அழிந்த இடத்தில் ஒரு துவக்கம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார் நினைக்கிறீங்களா? எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாரும் எழும்பி நிற்போம் தேவ சமூகத்தில். ஆமென். ஜி மேஜர். எல்லாரும் எழும்பி நிற்போம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு செய்ய போற அற்புதமான காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினதே. உயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தினதே. நீர் மட்டும் கை உயர்த்தி, எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி, ஓ
இயேசுவே எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன. இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன. இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனால் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் கை உயர்த்தி பாடுவோ. நீர் மட்டும் பெருகணும் இயேசுயா. நன்றி நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் தேங்க்யூ லோர்ட். நீர் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் மீண்டும் சொல்லிவோ. நீர் மட்டும். ஒரு புதிய துவக்கம் உடைக்கப்பட்ட இடத்துல, முடிந்து போன இடத்துல, அழிஞ்சு போன இடத்துல கர்த்தர் கொடுக்கிறார். நீர் மட்டும் இயேசு. மீண்டும் சொல்லுவோம். நீர் மட்டும் பெருகணும் இயேசுயா. நன்றி நன்றி அப்பா. நீர் மட்டும் இயேசுவே. நல்ல கையை தட்டி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுகிறது. ஹல்லேலூயா. எதுவும் முடிஞ்சு போகலங்க, எதுவும் நின்னு போலங்க, இனிமே நடக்காது நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு துளிர்வு, இன்னைக்கு ஒரு அசைவு, இன்னைக்கு ஒரு கிரிய, இன்னைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரத்தான் போகிறது, நடக்கத்தான் போகிறது. நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும். ஓ நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுடைய ஊழியத்திற்கும் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து இந்த இடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அருமையான வேலைகள் எல்லாம் செய்து இன்றைக்கு ஊழியத்தை இந்த இடத்துல மாற்றி இன்று முதல் இந்த சபையை நடத்துவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க நடத்தின எல்லா வழிகளும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இதற்காக உதவி செய்த குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதற்கான எல்லா பலன்களை 100 மடங்கா பெற்றுக்கொள்ளணும். அவங்க வேலைகள் தொழில்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக விதைச்சிருக்கிறாங்கப்பா. அந்த பலனை வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அந்த பலனை வாழ்க்கையில் அனுபவிக்கணும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கலன்னா நாங்க ஆசீர்வாதமா வாழ முடியாது ஆண்டவரே. நீங்க நினைக்கலன்னா நாங்க வாழ முடியாது ஆண்டவரே. அந்த நினைவு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனத்தை மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லா ஜனத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணும். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய் இருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். காத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.